இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோவை அவிநாசி சாலையில் தண்ணீர் லாரி கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் கார் ஷோரூம் காவலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை அவிநாசி சாலையை அடுத்த பீலமேடு பகுதியில் தண்ணீர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த தண்ணீர் லாரி கவிழும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஷோரூமில் பணியாற்றி கொண்ட காவலாளி மீது அந்த வாகனம் விழுந்ததால் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அவருடைய உடல் தற்போது கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்குது. போலீசார் சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கோவையின் மிக முக்கியமான சாலையாக கருதப்படக்கூடிய இந்த அவிநாசி சாலையில் அந்த லாரி கவிழ்ந்ததால் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதிகளில் இருந்து வாகனங்களை போக்குவரத்துல சரி செய்வதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் தற்போது பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே சமயம் லாரி கவிழ்ந்திருப்பதால் அந்த லாரியை தூக்குவதற்கு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜேசிபி வாகனம் உதவியால் மட்டுமே லாரியை மீட்கப்படும் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்ததால் ஜேசிபி வாகனங்கள் தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.